தொல்காப்பிய பூங்கால வாக்கிங் போறாரு காலையில. டெய்லி ராத்திரி 8 மணிக்கு மேல தமிழ்நாட்டுல எங்கேயாச்சும் வாக்கிங் போக சொல்லுங்க அவரை. அதுக்கப்புறம் அவர் இந்த வார்த்தையை சொல்றாரான்னு பாப்போம். நிறைய பிரச்சனைகள் சொல்றீங்க. ஆனா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எங்கெல்லாம் போய் பொதுக்கூட்டம் போடுறாங்களோ அங்கெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் திரள்றாங்கல்ல, ஆதரவு இருக்குன்னு அர்த்தம். இப்போ மக்கள் திரண்டாங்கன்னா ஆதரவு இருக்குன்னு சொன்னா, அப்ப இன்னைக்கு புதிதாக ஒரு நடிகர் துவங்கிய கட்சிக்கு அதை விட அதிகமாக கூட்டம் திரள்கிறது. அதுக்கும் ஆதரவு இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இதெல்லாம் கூட்டம். ஏன்னா நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலா சொல்றேன். மோடி அவர்கள் வந்த போது மதுராந்தகத்துல லட்சக்கணக்கானவர்கள் கூடினார்கள். அது ஆர்கானிக்கான கூட்டம். யாருமே அந்த இடத்துல சினிமா கவர்ச்சியையோ அல்லது பணத்தையோ அதிகார பலத்தையோ அந்த இடத்துல பிரயோகிக்கல. அங்க வந்தது உண்மையான கூட்டம். அதை நான் கண்ணால பார்த்திருக்கேன். நீங்க சொல்ற கூட்டங்களுடைய ஜனங்கள் எப்படி வராங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். மக்கள் ஒரு வகையில சொல்றேனே, மக்கள் ஒரு அரசியல் கூட்டத்துக்கு திரளாக வருகிறார். எந்த காரணமா வேணா இருக்கட்டும், வரவழைக்கப்பட்டார்கள், வந்தார்கள், அவங்களா வந்தாங்க, எந்த காரணமா வேணா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் மக்களுக்கு அரசியல் ஆர்வம் அதிகரிச்சிச்சுன்னா நான் அதை வரவேற்கிறேன். இல்லங்க, கமல் பேச்சு ரைட்டுன்னு அவங்க சொல்றாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்குமே அந்த ஸ்பீச் புரியல. புரிஞ்சிருந்தா அவங்க கண்டிப்பா வரவேற்று ரைட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பெரியாரையும் தெரியல, கமலையும் தெரியல, அவர் என்ன பேசினாருங்கிறதும் தெரியல. அதனால குருட்டு போக்கா எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொம்ப மட்டும் தூக்கி முட்டை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் உண்மை. கமலா அவர்கள் பேச்சுல நான் அதை பத்தி ஏதாவது ஒரு வீடியோ என்னைக்காச்சும் போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆரம்பமே அவரு பவதி பிக்ஷாந்தேஹி என்று தெலுங்கில் பிச்சை எடுத்த தியாகையர்னு சொல்லி தியாக பிரம்மத்தை அவமானப்படுத்தி தான் அவரோட ஸ்பீச் அவர் ஆரம்பிக்கிறாரு. தெலுங்கு பாஷையும் தெலுங்கு மொழியும் அவமானப்படுத்தி தான் அவர் ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த கவர்மெண்ட்ல பொய்யா கஸ்தூரி மேல தெலுங்கு மக்களை பேசினாங்கன்னு வழக்கு போட தெரியுது. ஆனா தெலுங்குல பிச்சை எடுத்தாரு தியாகராஜரு அப்படின்னு சொன்ன கமலை பாராட்ட தெரியுது. அப்படின்னா பாத்துக்கங்களேன். விருதுநகர்ல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ராம்ப் வாக் செல்ஃபி எடுத்ததில் விஜயை பார்த்து தான் பண்ணாருன்னு சொல்லி தாவேகா தொண்டர்கள்லாம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு. எங்க ஒரு துணை முதலமைச்சர் என்றும் பாராமல் அவரு நடந்தா குத்தம் நின்றா குத்தம் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா அது போனா போகுதுங்க. ஒரு ரேம்ப் வாக்கு தானே, நடந்துட்டு போகட்டுமே. இன்னும் சொல்ல போனா அந்த மாதிரி நான் தான் சொல்றேனே, தமிழ்நாட்டுல குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய சாலைகள்ல அவரு பஞ்சாயத்துல கமிஷன் பாதி கல்லு பாதி அப்படின்னு போடப்பட்டிருக்கும் இந்த ஆட்சியில் இடப்பட்டிருக்கும் சாலைகளில் தெருக்களில் உதயநிதி அவர்கள் அலங்காரமாக ஒய்யாரமாக நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையும் கூட. கட்சி எங்க கட்சியில நாங்க பேசி அதுக்கப்புறம் கட்சி அதுக்கு முட்டு கொடுக்கிற பழக்கம் இல்ல. கட்சி எங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை செய்யறது மட்டுமே எங்கள் கடன். சட்டமன்றத்தில் யார் போட்டி போடுவாங்கன்னு கட்சி தலைமை சொல்லும். நான் இன்னைக்கு பெண்களுடைய பாதுகாப்புக்காக குரல் கொடுக்கறதுக்காக என்ன தமிழக பாஜக தலைமையில நயினார் நாகேந்தர் அவர்கள், இங்க வானதி அக்கா அவர்கள், இவங்க 2 பேரும் என்ன தேர்ந்தெடுத்து இங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதற்கான முழு ஒத்துழைப்பையும் நான் இங்க கொடுக்க வந்திருக்கேன். அடுத்தவர் பெற்ற குழந்தைகளை அடுத்தவர் பெற்ற குழந்தைய என்னுடைய குழந்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் தமிழகத்தில் நிலவிட்டு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நீங்க அறிவித்திருக்காங்க. தமிழக அரசு இல்ல, அவரு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எனக்கு நான் ரொம்ப ரசிகர் அவருடைய ஓமைகளுக்கு. அவர் இந்த கடாமுடா அப்படின்னு இந்த கமல் ஸ்டைல்ல எடுக்க மாட்டார். அவரு ரொம்ப சிம்பிளா கடைசி பாமரனுக்கும் புரியற மாதிரி ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிருவாரு. கடந்த ஆட்சியில செய்யப்பட்ட சாதனைகள், கடந்த ஆட்சியில துவக்கப்பட்ட முயற்சிகள் எல்லாத்தையும் இப்ப நாங்க தான் செய்யணும்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க.
அந்த ஸ்டிக்கரை தான் அவர் அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. இன்னொருத்தன் குழந்தைய எடுத்து பத்தியா, என் குழந்தை எவ்வளவு அழகு பத்தியா, எவ்வளவு அறிவு பத்தியா அப்படின்னு சொல்லிக்கிறதா தான் சொல்லிக்கிறாரு. அதானங்க உண்மை. யதார்த்த நிலைமையே ரொம்ப ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அது என்னன்னு தெரியல, சினிமாவை மட்டுமே தான் நம்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர். அவர் இது வரைக்கும் எந்த கட்சியில இருந்தாலும், எல்லா கட்சியிலும் இருந்துட்டாரு, எந்த கட்சியில இருந்தாலும் அவருடைய தமிழ் என்னைக்குமே குறை சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சியில இருந்து திமுகவை பத்தி விமர்சிக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. நாட்டுல எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆசிரியர்கள், செவிலியர்கள், தொழிற்சங்க ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், விவசாயிகள், சாதாரண மக்கள், தாய்மார்கள் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில், அங்கன்வாடி எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு படத்தை வச்சுதான் இவரால இந்த ஆட்சியை பத்தி ஒரு விமர்சனம் சொல்ல முடியும்னா அதை நாங்க ஏற்கல. சினிமாவை வச்சுக்கிட்டே சினிமாவையும் அரசியலையும் இந்த அளவுக்கு குழப்ப கூடாது. ஓகே, சினிமா பார்க்கலாம், சினிமாவிலிருந்து சில கருத்துக்களை எடுத்துக்கலாம். நானும் சினிமா நடிகை தான். நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய இந்த ஒரு தரக்குறைவான உவமை ரசிக்கத்தக்க வகையில் இல்லை.